என்னோட கொஸ்டின் வந்து இது கால்ல நான் ஒரு ஆபரேஷன் பண்ண ஹிப் ஜாயிண்ட்ல ஓகே. ஒரு 5 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சுங்க மேடம். அப்ப வந்து ஆபரேஷன் பண்ணி நல்லாவே இருந்தா கட்டில இருந்து கீழே இறங்கும்போது திருப்பவும் என் கால் திரும்பி வச்ச எலும்பு வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது தடவை நான் ஆபரேஷன் பண்ணேங்க மேடம். ஆனா அதுக்கப்புறம் என் கால் வந்து உணர்ச்சி இல்லாம ஆயிடுச்சு பாதிக்கு முட்டிக்கு கீழே. அதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்கணுங்க. எதுக்காகம்மா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க? சார் நான் வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்குல்லங்க சார், அது விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணாங்க சார். கரெக்டுமா. அப்போ என்ன உங்களுக்கு வலி இருந்துச்சா? என்ன பிரச்சனைக்காக நீங்கள்? வலி இருந்துச்சு, நடக்க முடியாம இருந்தாங்க சார். நடக்க முடியாமல் ஆனதால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஹிப் ஜாயிண்ட் சுத்தமாவே விட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆபரேஷன் பண்ணி தான் எனக்கு பண்ண, வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் நான் ஆபரேஷன் பண்ணேங்க சார். பண்ணி 25 நாளையில கட்டில இருந்து இறங்கும்போது திருப்ப வெளியே வந்துருச்சுங்க சார் அந்த எலும்பு. என்ன வயசுமா உங்களுக்கு? ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் முட்டிக்கு கீழே கால் வரைக்கும் எனக்கு உணர்ச்சி இல்லாம ஆகி லப்பர் மாதிரி ஆயிருக்குங்க சார். இப்போ இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் உணர்ச்சி இருக்காமா? அது வரைக்கும் இருக்குங்க சார். அதுக்கு கீழே முட்டியில இருந்து கால் வரைக்கும் உணர்ச்சி இல்லாம என்ன 5 விரல் வந்து மடங்கின மாதிரி. எந்த பக்கம்? வலது காலுங்க சார். சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட நீங்க திரும்ப போய் கேட்டீங்களா? கேட்டோம் சார். 5 மாசமா நாங்க திருப்பவும் போய் அவங்க கொடுக்குற மாத்திரையை தான் வாங்கி சாப்பிட்டே இருக்கோம். ஆனா ஒன்னும் அது சரியாகிற மாதிரியே எனக்கு தெரியலங்க சார். இந்த 5 மாசமா எப்படி இருந்துச்சோ அதே லெவல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. நடக்க முடியுதா இப்போ உங்களால? நடக்க முடியுங்க சார். வாக்கர் குடிச்சு நடந்துட்டு இருக்கேங்க. ஓ, சாதாரணமா நடக்க முடியல. ஆமாங்க சார். அந்த கால் வந்து உணர்ச்சி இல்ல, எதையாவது பிடிக்காம நடந்தனா நான் குப்புற விழுந்துடுறேங்க சார். இந்த ஆபரேஷன் செய்த பிறகு உங்க பிரச்சனை ரிலீவ் ஆச்சா? வலி இந்த ஹிப் ஜாயிண்ட்ல வலி போயிருச்சுங்க சார். ஆனா எனக்கு இந்த கால் மருத்து போயிருச்சு. கீழே கால் வரைக்கும் நடக்க முடியறதுல ரொம்ப வலி, கால் பாத அடியில ரொம்ப எரிச்சல். அதான் சரி இதுல ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகுமா? அந்த டாக்டர்கிட்ட கேட்டா உங்களுக்கு 41 வயசானதுனால உங்களுக்கு மெதுவா தான் சரியாகும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க. இப்போ அக்கிபங்க்சர் வந்து நீங்க இந்த நிலைமையில கூட தாராளமா எடுத்துக்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. பொதுவா என்னுடைய மருத்துவ அனுபவத்தில் ஆஃப்டர் சர்ஜரி ஒரு ஆப்ரேஷன் செய்துகிட்டதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு விரைவாக குணமாகும் அப்படிங்கிறது வந்து டியூரிங் த ட்ரீட்மெண்ட் தான் நாம் முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது சில அக்கிபங்க்சர் புள்ளிகள் வந்து பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். அதை வந்து நாம் ரீஜெனரேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாக்டரை நேரில் பார்த்து அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் கேஸில் வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் உணர்வுகள் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, உங்கள் சர்ஜரி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறதால உங்களை வந்து நேரில் பார்த்தா இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எந்த தயக்கமும் இல்லாமல் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த அளவுக்கு எவ்வளவு நாட்களில் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது.